இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மச்சான், என்னையே ஏமாத்த பாக்குறியா? ஐயோ, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது விஜய். வீராதான் அங்கங்கன்னு நிப்பாட்டி ஒவ்வொரு இடத்துக்கா என்ன கூட்டிட்டு போனா. இதை என்ன நம்ப சொல்ற? ஐயோ, உண்மையதான் சொல்றேன் விஜய். இவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இவன் சொல்றதெல்லாம் நம்பலாமா வேண்டாமா? ஐயோ, உண்மையதான் சொல்றேன் விஜய். இவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. வரா, நீ எல்லாருமே கூப்பிட்டு கிளம்பு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். மச்சான், நீ கோட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். கிளம்பி நீ வீரா கூட போக. வீரா வீரா வீரா, நானும் உன் கூடவே வரேன். ஐயோ, நம்ம நடிக்கிறோம்னு கண்டுபிடிச்சிட்டாலும் இப்ப என்ன பண்றது? ஒருவேளை நடிக்கிறானோ? திரும்ப திரும்ப இந்த கேஸ்ல ஒரு பொண்ணு இன்வால்வ் ஆகிக்கிட்டே இருக்கா. அதான்டா நானும் சொல்றேன். ஒருவேளை அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமான அந்த பொண்ணு தான் இவளா? இல்ல அந்த பொண்ணுக்கும் இவளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? ஆனா ஒண்ணுடா, என்னால உறுதியா சொல்ல முடியும். கண்டிப்பா இவ தான் மாட்டிக்க கூடாதுன்னு தான் இந்த கேஸை டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறா. இவ யாருங்கிறத கண்டுபிடிச்சாலே நம்ம மொத்த சந்தேகமும் தீர்ந்துரும்டா. அதைத்தான் ரொம்ப நாளா நம்ம சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, யாருன்னு தான் கண்டுபிடிக்க முடியலையே. அந்த வீடியோலயும் முதுகு தான் தெரிஞ்சிச்சு, இந்த வீடியோலயும் அப்படிதான் இருக்கு. முகத்தை பார்க்கவே முடியல. டேய், என்ன உனக்கு எதுவும் தோணுதா? யாராச்சும் மேல டவுட் இருக்கா? டவுட் என்ன? கன்ஃபார்மா விஜய் தான். எப்படி சொல்ற? ஆமா மாறா, ஏன்னா அவ தான் நம்மள ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. முகம் தெரியக்கூடாதுன்னு மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கா. நீ வேணா பாரு, இது அவள மாதிரி தான் இருக்கு. இது அவளதான் இருக்கணும். சரி, அந்த பென்ட்ரைவ் கொடுத்தது வேணா விஜயா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம குடும்பம் நல்லா இருக்க கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனையோடய வாழணும், ராகவன் ஜெயிலுக்கு போகணுங்கிற வெஞ்சன்ஸ் இருக்கு, அதெல்லாம் காரணமா இருக்கலாம். ஆனா உங்க அண்ணனை கொலை பண்ணது யாரு? அது விஜய் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லையே. ஏன் சொல்றேன்னா அங்க எந்த ரீசனுமே இல்ல. டேய், அது தெரியலடா. ஆனா கொஞ்ச நாளா விஜய் ரொம்ப பதட்டப்படுறா. ஒரு நாளைக்கு 100 தடவை எனக்கு கால் பண்றா. அதான் எனக்கு ரொம்ப நாளா சந்தேகமா இருக்கு. இப்ப என்னடா சொல்ல வர? இந்த ஆக்சிடென்ட்டே விஜயோட பிளானுங்கறியா? அது தெரியலடா. ஆனா அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம்ல. இப்போ உங்களுக்கு அந்த விஜய் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? நான் நினைச்சா ஈஸியா ஹெல்ப் பண்ண முடியும். உன் உதவி இங்க யாரு கேட்டாங்க? முதல்ல கிளம்பு. வீரா, தயவு செஞ்சு போக சொல்ல அவன. மர, இப்ப என்ன? சூர்யா யாரு? வேட்டால என்ன? நம்ம ஃபேமிலி தானடா. அவர் ஹெல்ப் பண்ணா உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். இதுக்கு முன்னாடி நமக்கு சூர்யா ஹெல்ப் பண்ணது இல்லையா? அன்னைக்கு நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு காரணமே சூர்யா தான். எப்பா சாமி, அந்த பதவியே எனக்கு வேணாம். வேணா ராஜினாமா பண்ணிடுறேன். டேய், ஏன்டா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? பார், இவன் உதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்றேன். சும்மா திரும்ப திரும்ப அதவே பேசிட்டு இருக்க. அண்ணி, நான் ஒண்ணு இவனுக்காகலாம் ஹெல்ப் பண்ண வரல. 1000 இருந்தாலும் ராகவன் அண்ணன் என் அண்ணன். ஆமா, அவருக்காக தான் ஹெல்ப் பண்ண வந்தேன். அதை வேணான்னு சொல்ற உரிமை இவனுக்கு கிடையாது. டேய் பங்காளி, நீ ஐடியா சொல்லு. இப்ப என்ன ஐடியா? அவளை நான் நம்ப வைக்கணும், அதான் ஐடியா. ஏங்க, நீங்க தான் அவளை ஓவரா திட்டுறீங்க. உங்களை எப்படி அவ நம்புவா? இருங்க. குடும்பமா சேர்ந்து அடிக்கிறீங்களா? எல்லாம் பாவம் பார்த்து உதவி பண்ண வந்த பேரு என்ன சொல்லுடா? நீங்களாம் குடும்பமாடா? முதல்ல வெளியே போடா. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். யார் மேல கை வைக்கிறா? யார் மேல கை வைக்க போற? ஏய்,
இனிமே கடை பக்கம் உன்னை பார்த்த கொன்றுவேன். அட பாவி, ஏதோ போனா போகுதுன்னு பழகின பாசத்துக்கு அமைதியா இருந்தா என் குடும்பத்தையே கொள்வேங்கிற. இனிமே உன் ஒட்டும் வேணாம், உறவும் வேணாம். இனிமே கடை பக்கம் வீட்டு பக்கம்னு காலடி எடுத்து வச்ச நானே உன்னை வெட்டி போட்டுருவேன். போட இங்க இருந்து. வரா, உள்ள வா. இவனெல்லாம் விடக்கூடாதுடி. கண்ட துண்டமா இங்கே வெட்டி போடணும். வேணா, உள்ள வா. இவனை பத்தி முன்னாடி உங்கள்ட்ட எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், நீங்க தான் கேட்கல. அவன் புத்திய காமிச்சிட்டான் பாத்தீங்களா? உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. என்ன ப்ரோ, எந்திரிங்க. அட எந்திரிங்க. என்ன இப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்க? இருங்க, இந்த சட்டையை போட்டுக்கோங்க. அட போட்டுக்கோங்க ப்ரோ. சூர்யா, இது தேவையா உங்களுக்கு? அவனுங்க விஷ பாம்பு, குடும்பமே பாம்பு பரம்பரை. அவங்களுக்கெல்லாம் நீங்க என்னதான் பாலை ஊத்துனாலும் ஒரு நாள் திருப்பிக்கிட்டு உங்களையே கொத்துவானுங்க. இன்னைக்கு கொத்திட்டானுங்க பாத்தீங்களா? அதுவும் எப்படி பாத்தீங்களா? மொத்தமா குடும்பமா சேர்ந்து நின்னு கொத்துனானுங்க. இப்பவாது உங்களுக்கு புரியுதா? ஒழுங்கா நான் கூப்பிட்டப்பவே என் கூட சேர்ந்திருக்கணும். இப்படி அவங்க பக்கம் ஜால்ரா தட்டினதுக்கு சட்டை கிழிஞ்சதும் ரத்தம் வந்ததும் தான் மிச்சம். இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க. எதிரிக்கு எதிரி நண்பன். பே பண்ணியாச்சு. சரிங்க மேடம்.